பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை ஏசாயா 41வது அதிகாரம் 17வது வசனம். சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும்போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன் என. கண்பானவர்களே, இந்த கால வேளையில் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளோடு பேசுகிற வார்த்தை என்ன தெரியுமா? நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கடந்த நாட்களில் நீங்கள் தேடின காரியம் கிடைக்காமல் இருந்திருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் தேடினது கிடைக்காமல் போன பட்சத்தில் நான் இன்றைக்கு அவர்களுக்கு செவி கொடுப்பேன் என. அன்பானவர்களே, கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை கவனியுங்கள். நான் இன்றைக்கு உனக்கு செவி கொடுப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 30:19 வாசிப்பீங்கன்னா, சியோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாக இருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார் என. அன்பானவர்களே, தேங்க்யூ லார்ட். இனி நீ அழுது கொண்டிராய். எந்த காரியத்திற்காக நீங்கள் அழுது கொண்டு இருக்கிறீங்க? எந்த காரியம் நடக்கலை அப்படின்னு அழுது கொண்டு இருக்கிறீங்க? அது வாய்க்காமல் போய்விட்டது என்று சொல்லி நீங்கள் அழுகிற நபராக இருக்கிறீங்களா? ஐயோ, என் பிள்ளைக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லையே என்கிற ஒரு அழுகையின் சப்தம் ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு உன் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு நான் இறங்கி உன் சத்தத்தை கேட்ட உடனே நான் உனக்கு மறு உத்தரவு அருளுவேன் என்று சொல்லுகிறார். அநேக நாட்களாய் காத்து கொண்டிருக்கிற உங்கள் காரியத்திற்கு இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? நான் உனக்கு ஒரு உத்தரவை கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 18வது வசனத்தில் சிம்சோன் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறத நீங்கள் பார்க்க முடியும். அவன் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறான். அவன் மிகவும் தாகமடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, தேவரீர் உமது அடியேன் கையினால் இந்த பெரிய இரட்சிப்பை கட்டளையிட்டிருக்க, இப்பொழுது நான் தாகத்தினால் செத்து விருத்த சேதனம் இல்லாதவர்கள் கையில் விழ வேண்டுமா என்று சொல்லுகிறான். நன்றாக கவனியுங்கள். அவன் தேவனை நோக்கி கூப்பிட்ட உடனே தேவன் அவனுக்கு பதில் கொடுக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். என. அன்பானவர்களே, அவன் சொல்லுகிறான், தாகத்தினால் அவன் என்ன செய்கிறான்? பிரைஸ் தி லார்ட். அவனுடைய உயிர் பிரிந்து போன நிலையில் அவன் இருக்கிறாங்க. வறண்டு போயிருச்சு. வனாந்தரத்தில் தண்ணீர் இல்லை. வேதம் சொல்லுகிறது, தேவன் என்ன செய்தார் தெரியுமா? பள்ளத்தை பிளக்க பண்ணினார். அதிலிருந்து தண்ணீர் ஓடி வந்தது. என. அன்பானவர்களே, அவன் குடித்தபோது அவன் உயிர் திரும்ப வந்தது. அவன் பிழைத்தான். ஹல்லேலூயா. இந்த கால வேளையில் சிம்சோன் தேவனை நோக்கி கூப்பிட்ட பொழுது ஆண்டவர் அவனுக்கு செவி கொடுத்து அவனுக்கு முன்பாக ஒரு பள்ளத்தை திறந்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த கால வேளையில் நான் சொல்லுவேன், நீங்கள் தேவனை நோக்கி கூப்பிடுகிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு
நீரூற்றை திறக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் ஏன் அழுது கொண்டிருக்கிறாய்? ஒருவேளை உங்களுடைய சூழ்நிலையில் நிமித்தம் இது எனக்கு இனி நடக்கவே நடக்காது அப்படிங்கிற முடிவில் வந்துட்டீங்களா? ஐயோ நான் சாகுறேன், நான் சாக போகிறேன் அப்படின்னு நிலையில் நீங்கள் இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு நீ கூப்பிடுகிற சப்தம் பரலோகத்தில் எட்டுகிறது, பரலோகத்தில் எட்டுகிறது. பரலோகத்தில் உன் சத்தத்தை கேட்டு தேவன் உனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். அவர் பள்ளத்தை திறந்தார், அதிலிருந்து தண்ணீர் ஓடி வந்தது. அவன் அந்த தண்ணீரை குடித்தபோது அவனுடைய உயிர் திரும்ப வந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த கால வேளையில் நான் சொல்லுவேன், உனக்காக கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். உனக்காக ஒரு பள்ளத்தை கர்த்தர் திறக்க போகிறார். ஹல்லேலூயா. வறண்டு போன இடத்துல, வனாந்தரமான இடத்துல, என்னால் இனி ஒன்றுமே செய்ய முடியாது என்கிற சூழ்நிலையில் உனக்காக ஒரு அற்புதம் நடக்க போகிறது. உனக்காக கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். அந்த தண்ணீரை குடித்து நீங்கள் பிழைக்க போகிறீர்கள். இந்த கால வேளையில் நான் சொல்லுவேன், கர்த்தரை தேடுகிற உங்களுடைய ஆத்துமா பிழைக்கும். செபிப்போமா? எங்கள் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினால இந்த கால வேளையில் கர்த்தரை தேடுகிற ஆத்துமா பிழைக்கட்டும். தேவனிடத்திலிருந்து எதிர்பார்க்கிற நன்மைகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் அவர்களுக்காக ஒரு நீர் துறவையை திறந்து தருவீராக. இயேசுவின் நாமத்தினால அற்புதம் நடப்பதற்காக நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.